பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல ஜெனீவாவில் சுவிட்சர்லாந்துல இந்த யூஎன்ல ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலு, அதிசயமான கவுன்சிலு, ஈரானை பற்றி ஒரு ஸ்பெஷல் செஷன் அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஹில்லேல் அப்படிங்கிறவர் அதுக்கு பதில் சொல்லுகிற விதமாக பேசியிருக்காப்புல. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காப்புல, இவர் கேட்க 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 அந்த யூஎன் ஹியூமன் ரைட்ஸு கப்பு சிப்புன்னு இருந்திருக்கிறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கிறாங்க. சரி, அப்படி என்ன தான் கேட்டிருக்கிறாப்புல, அப்படி என்ன தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். Thank you very much. I now recognize United Nations Watch. Mr. President, doctors in Iran estimate 20,000 protesters killed and 330,000 injured. These are numbers that defy comprehension. These are crimes against humanity. So today's session is welcome, but let's be honest, it is too little and too late. The Iranian people have a right to know why for over 3 weeks did this council say nothing. We asked the 87 UN rights experts, the world's early warning mechanism, for over 2 weeks, why were you silent? Only on January 13th was there a statement, and out of 87 experts, only 5 of you signed it. Day after day, we pleaded for action. 5 days into the repression, after killings of protesters, I asked Agnes Callamard, the former UN rapporteur who now heads Amnesty International, why are you silent? In January 2020, when the U.S. eliminated IRGC terror chief Qasem Soleimani, she rushed within hours to condemn it. Why no urgency when innocent Iranian protesters are massacred? And beyond this room, we ask the media, Hollywood celebrities, campus protesters, those who know how to mobilize world opinion, why are you silent? The answer is uncomfortable but clear. The Iran protest movement shatters a cherished narrative. A people rising against Islamist tyranny does not fit the ideology, and so it is ignored. To all of you, we say the cost of your silence was Iranian lives. It is time to choose. Do everything to protect the people of Iran or your failed worldview. History is watching. அப்படி போடு. சரி, அப்போ ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதிசயமா இருக்கும். சொல்லுங்கய்யா. Thank you very much. I now recognize United Nations Watch. Mr. President, doctors in Iran estimate 20,000 protesters killed and 330,000 injured. நல்லா கவனிங்க. அதாவது ஈரானில் இருக்கிற டாக்டர்ஸுக்கு எல்லாமே எஸ்டிமேட் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 3 நாளாக இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணிவிட்டு வீதியாக புகுந்து வீடாக புகுந்து ஆஸ்பத்திரியாக புகுந்து சுட்டு கொண்டாங்க. யார்? அந்த ப்ரொட்டஸ்டர் பண்ணவங்களை, அந்த நாட்டு போலீஸ்காரங்க. அப்படி சுட்டு கொள்ளும் பொழுது லேசான காயத்தோடு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கவங்கள தான் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. மற்றபடி கை கால் போய் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தவங்கள அப்படியே விட்டுட்டு இவங்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்கள் கட்டளை கொடுத்துட்டு போனாங்க. அப்படி மருந்து கொடுத்த 2 டாக்டர்களை ஆஸ்பத்திரி கீழே கூட்டு போய் கொடூரமான முறையில் கற்பழிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து கடைசியில் பார்த்தா மொத்தம் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை மட்டும். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுமே டாக்டர்கள் நேராக வந்து சொல்லிட்டாங்க, இல்லைங்க 40,000 பேர் கொல்லலைங்க, பொய் சொல்லக்கூடாது, வெறும் 20,000 பேர் தான் கொண்டிருக்கிறாங்க. வெறும் 20,000 பேர் 2 நைட்டில். நேற்று நைட்டு 10,000 பேரை வந்து கொண்டாங்க, இன்னைக்கு நைட்டு 10,000 பேரை ஈரான் நாட்டு முழுவதும் கொண்டிருக்கிறாங்க. அதாங்க எங்களுடைய லிஸ்ட்டு. 40,000 பேர்னு இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் ஈரான் நாட்டில் அவங்க சொல்கிறது பொய்யுங்க. அதுபோக ஆனால் 3,30,000 பேர் காயப்பட்டு கை கால் இல்லாமல் அடிபட்டு, தலையில் அடிபட்டு, காலில் அடிபட்டு, வயிற்றில் அடிபட்டு கிடக்குறாங்க. அவங்களையெல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது சரியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆக்டிவிஸ்ட்லாம் சொன்னது 40,000 பேர் பொய், 20,000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு யூஎன்னுக்கு கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. யாரு? ஈரான் நாட்டு டாக்டர்கள். சொல்லுங்கய்யா. Injured. These are numbers that defy comprehension. அதான் விஷயம். இத்தனை பேர் ஈரான் நாட்டில் ஒரே நைட்டில் கொல்லப்பட்டது கற்பனைக்கே எட்டாததா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஒரு நாட்டில் உள்ளவன், அந்த நாட்டு அரசியல்வாதிகள், அந்த நாட்டு போலீஸ்காரங்க தன்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு செய்வாங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்து போச்சு, சரி எல்லா இடத்துலையும் இருக்கிறதா அப்படின்னு கூட விட்டுறலாம், தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு. 20,000 பேர் எப்படா 2 நைட்டில் வந்து கொல்லுவீங்க? கற்பனைக்கே எட்டாததா இருக்கே. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, டாக்டரே அந்த ரிசல்ட் கொடுத்துருக்காங்க யூஎனுக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம் பேரை இவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்படிங்கிறப்பல. These are crimes against humanity. அதான் உண்மை. இது எல்லாமே மனித குலத்துக்கு விரோதமா செய்யப்பட்ட ஒரு கொடுமை, ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லுங்கயா. So today's session is welcome, but let's be honest, it is too little and too late. அதான் விஷயம்.
அதாவது 20,000 பேர் தான் கொண்டாங்க, 3,30,000 பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டூ லிட்டில்யா, இதெல்லாம் டூ லேட்டு. ஏன்னு கேட்டால் வந்த உடனே இந்த செஷனில் வந்து ஈரானில் நடந்த காரியங்களை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா ஈரான் நாட்டில் இருந்த ஆக்டிவிஸ்ட் சொன்னது ஒரு நம்பரு, அந்த டாக்டர்கள் சொன்னது வேற நம்பர். யூஎனுக்கு வந்திருக்கிற தகவல்கள், ஈரான்ல இருந்து வந்திருக்கிற தகவல் எல்லாமே ரொம்ப கொஞ்சம், அதுவும் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறாப்ல. ஏன்னு கேட்டால் யூஎனுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஜோலியும் முடிச்சு விட்டாங்க. அந்த நாட்டில் தன்னுடைய நாட்டு குடிமக்களை கொள்றதுக்கு எப்படா உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்னடா அதிசயமா இருக்கு. சொல்லுங்கய்யா. Let's be honest, it is too little and too late. The Iranian people have a right to know what. அதான் உண்மை. அந்த ஈரான் நாட்டில் இருக்கிறவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் வந்து இன்டர்நேஷனல்ல ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, அது வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை சொல்லி கொண்டு வரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதனால அவங்களும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இந்த விஷயத்தை குறித்து என்ன செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்களாம். சொல்லுங்க. Why for over 3 weeks did this council say 3 வாரமாச்சான். அதான் விஷயம். 3 வாரமாச்சு இந்த சம்பவம் நடந்து. சரி, 40,000 பேர் கிடையாது, 20,000 பேரை 2 நைட்டில் கொண்டுட்டீங்க. 3,30,000 பேர் ஆஸ்பத்திரியில் ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. 3 வாரமாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அந்த ஈரான் நாட்டில் நடந்த இந்த கொடுமையை பற்றி வாயவே திறக்கலையே. ஏன் அப்படின்னு ஈரான் நாட்டு மக்கள் கேட்குறாங்களாம் யூஎன்னை பார்த்து. ஏன்னு கேட்டால் 24 மணி நேரமும் ஐயோ அப்பாத்தைடுன்னு பாட்டு பாடுவான் இஸ்ரேலை பற்றி. அதுக்கப்புறம் ஜெனசைடுன்னு பாட்டு பாடுவாங்க. அப்படிலாம் பாட்டு பாடுறவங்க இப்போ 2 நைட்டில் 20,000 பேரை கொண்டு இருக்கிறாங்களே, இதுக்கு ஏன்டா நீங்கள் பாட்டு பாடலை அப்படின்னு கேட்குறாப்ல. சரிதானே? சொல்லுங்கய்யா. Nothing. We ask the 87 UN rights experts, the world's early warning mechanism. அதாவது 87 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்களா, 87 எக்ஸ்பர்ட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்ல. அவங்க எல்லாருமே விசேஷமா இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி உடனே வார்னிங் கொடுப்பாங்களாம், மெக்கானிசம் மாதிரி. டக்குன்னு உலகத்தில் ஐயோ அங்கே எப்படி நடக்கலாம், இங்கே எப்படி நடக்கலாம் அப்படின்னு உடனே கையெழுத்து போடுறதும், டிவி நியூஸ்களுக்கு பேட்டி கொடுக்கறதும் இறங்கி விளையாடுவாங்களாம். ஆனால் நடக்கிறது பாருங்க. சொல்லுங்கய்யா. For over 2 weeks, why were you? அதான் விஷயம். 2 வாரமாச்சான் இந்த பிரச்சனை யூஎனுக்கு வந்து. ஆனால் கப்பு சிப்புன்னு இருக்காங்களாம் இந்த 87 பேரும். சொல்லுங்கய்யா. Silent. Only on January 13th was there a statement, and out of 87 experts, only 5 of you signed it. அப்ப 87 பேர்ல திடீர்னு பார்த்துருக்காங்க, ஐயோ நம்ம பேசாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு 5 பேர் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்களாம். இப்படி வந்து இது ஈரான்ல 20,000 பேர் கொல்லப்பட்டதா வந்து தகவல் வந்திருக்கு. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க 3,30,000 பேர் ஆஸ்பத்திரியில் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எதையாவது சொல்லலைன்னா என்ன, இப்படி உலக நாடுகள் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? சரி, ஏற்கனவே 75 வருஷமா அந்த பாலஸ்தீனத்தில் அந்த அரேபியர்களை அகதிகளாகவே நம்ம வச்சு அதுல இருந்து ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிட்டோம், தின்னுட்டோம். இப்ப இதை பத்தி சொல்லலைன்னா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு 5 பேர் போய் சைன் பண்ணி ஐயா இது தவறுங்க. அதிசயமான மனுஷங்களா இருக்கீங்களே அப்படின்னு சைன் பண்ணியிருக்காங்களா 5 பேர் 87 பேர்ல. சரிங்க, சொல்லுங்கய்யா. Day after day we pleaded for action. அப்போ ஒவ்வொரு நாளும் தினமும் இவர் வந்து போய் யூஎன் கமிஷன்ல ஐயா ஆக்ஷன் எடுங்க, ஐயா தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்லையா. 5 days into the repression, after killings of protesters, I asked Agnes Callamard, the former UN rapporteur who now heads Amnesty International, why are you silent? அப்படி போடு. அப்ப அந்த யூஎன்ல ஹியூமன் ரைட்ஸ்ல என்னென்னமோ விதவிதமான பேர்லாம் சொல்றாப்ல. அதுல ஹெட் இருக்கிறாங்களாம், தலைமைத்துவம் இருக்காங்களாம். ஆனா நான் நினைக்கிறேன் பார்த்து அப்பாத்தைடு ஜெனசைடுன்னு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க மீட்டிங் நடத்தினாலும் இவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால மண்டை ஃபுல்லா இதுதான், அப்பாத்தைடு ஜெனசைடு பண்றான் அப்படின்னு எப்போதும் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் வாயில வர மாட்டேங்குது. ஈரான்ல இத்தனை பேர் கொண்டு அடப்பாவிகளா என்னடா செஞ்சீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு இந்த 87 எக்ஸ்பர்ட்ஸுக்கும் வாய் வர மாட்டேங்குதான். அந்த தலைவருக்கு அடேப்பா அந்த யூஎன் தலைவருக்கே வாய் வர மாட்டேங்குதான். கப்பு சிப்புன்னு இருக்காப்லையாம். சரிங்கய்யா, அவர் யார், அவர் எந்த புண்ணியவான் தெரியல, அவர் பேரை சொல்றாப்ல. சரி இருக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். In January 2020, when the US eliminated IRGC terror chief Qasem Soleimani, she rushed within hours to condemn it. அப்படி போடு. அப்ப அதாவது 2020 காசம் சுலைமானின் ஒரு புண்ணியவான் தான், கொடூரமானவன், அமெரிக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடூரமான முறையில் கொன்னவன். அவனை அமெரிக்காக்காரன் போட்டு தள்ளினான்.
போட்டு தள்ளின உடனே 2 மணி நேரத்துக்குள்ள இந்த அம்மா எங்க இருந்துச்சுன்னு தெரியல, பாத்ரூம்ல இருந்துச்சா பெட்ரூம்ல இருந்துச்சான்னு தெரியல, கிச்சன்ல சமைச்சுக்கிருந்தான்னு ஓடி வந்து பேட்டி கொடுத்து, ஐயோ இப்படி காசம் சுலைமானி அநியாயமா அமெரிக்காக்காரன் கொண்டிருக்கானே, அவன் அமெரிக்க சோல்ஜர்ஸை கொடூரமான முறையில கொன்னவன், அவனை எப்படி பழி வாங்கணும், கொடூரமான முறையில தான் பழி வாங்கணும். ஆனா அவன் ஒரு ஏவுகணையை போட்டு ஜோலியை முடிச்சு விட்டான். இந்த அம்மா 2 மணி நேரத்துக்குள்ள வந்து இது அமெரிக்கா செய்யற அக்கிரமம் இல்லையா, அநியாயம் இல்லையா, மனித யாரு ஒருத்தனை கொண்டு வந்துக்கு. சரி, ஒருத்தனை கொன்ன உடனே பாத்ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து ஓடி வந்து நீ வந்து பேட்டி கொடுத்த, இது அமெரிக்கா செய்யற ஹியூமானிட்டிக்கு செய்யற ஒரு துரோகம், இது வந்து கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு சொல்ற. ஆனா 20,000 பேரை 2 நைட்ல கொண்டிருக்கானே ஈரானு, இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையா அந்த ஹெட். ஒருத்தனை அமெரிக்காக்காரன் கொன்ன உடனே அந்த அளவுக்கு வந்து வேகமா வந்து பேட்டி கொடுத்த நீ 20,000 பேரை ஈரான்காரன் கொண்டிருக்கானே 2 நைட்ல ஏன் வாயை திறக்கல? எப்பேற்பட்ட மாய்மாலக்காரங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க. அப்ப இந்த உலகத்தை அந்திகிறிஸ்துவனுடைய கையில ஒப்படைக்கிறதுக்கு UN தயாராயிருச்சு. அதான் உண்மை. Why no urgency when innocent Iranian protesters are massacred? அதான் கேக்குறாப்ல. ஏன் அதே அர்ஜென்ட்டை நீ ஏன் இங்கே காமிக்கல? அட்லீஸ்ட் 3 வாரமாச்சே, ஏன் வாயை திறக்காம இருக்க? 2 மணி நேரத்தில் காசம் சுலைமானி கொல்லப்பட்ட பிறகு உடனே போய் அமெரிக்கா அது இது அப்படின்னு கண்டமன் பண்ண, கண்டிச்ச உலகமே உன்னை பார்த்து, இஸ்லாமிய நாடுகள்லாம் உன்னை பார்த்து கை தட்டுச்சு. இப்போ அதே நாட்டுக்காரர் தானே 20,000 பேரை 2 நைட்டில் கொன்னா, ஏன் வாயை திறக்கல? And beyond this room, we ask the media. அப்ப இங்க நடக்கிற மீட்டிங் இருக்கட்டும். இப்ப மீடியாவை பத்தி உலக நாடுகள்ல மீடியா, ஐயா ஏயா அதை பத்தி கேக்குறீங்க, சகிக்க முடியல அவங்க செய்யற அநியாயம். மீடியாவை பத்தி கேக்குறாப்ல. அப்புறம் Hollywood celebrities. ஹாலிவுட் செலிபிரிட்டி நம்ம ஊர்ல கோலிவுட்ல எப்படி கூமுட்டை இருக்காங்களோ அதே போல ஹாலிவுட்ல எல்லாம் ஏகப்பட்ட கூமுட்டை இருக்காங்க. பயங்கரமா டிவில எல்லாம் அறிக்கை விட்டவங்க, இஸ்ரேல் ஜெனசைடு அப்படின்னு. இப்ப அவங்கள காணாம எங்க போனாங்கன்னு தெரியலையா? Campus protesters. அப்ப கேம்பஸா எங்க யூனிவர்சிட்டி இருந்தாலும் காலேஜ்ல எல்லாம் போய் எங்க பார்த்தாலும் குடியில் அமைச்சு உள்ள உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு ஐயோ 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 அப்படின்னு சாப்பிடாம கொல்லாம யாருக்கு? பாலஸ்தீன மக்களுக்காகத்தான் போராட்டம் பண்ணாங்களாம். இப்ப 20,000 பேரை ஒரு 2 நைட்ல கொண்டு இருக்கானே ஈரான்காரன், எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. கேம்பஸ் ப்ரொட்டஸ்ட் எல்லாம் காணாம லவரோட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Those who know how to mobilize world opinion, why are you silent? அப்ப இந்த உலகத்துல மீடியாவா இருக்கட்டும், கோலிவுட்டா இருக்கட்டும், பாலிவுட்டா இருக்கட்டும், ஹாலிவுட்டா இருக்கட்டும், கேம்பஸ் ப்ரொட்டஸ்டர்களா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஏயா இப்ப மட்டும் சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. The answer is uncomfortable but clear. The Iran protest movement shatters a cherished narrative. A people rising against Islamist tyranny does not fit the ideology, and so it is ignored. அதான் விஷயம். எதுக்காக? ஐடியாலஜி, அவங்களுடைய ஐடியாலஜிக்கு ஒத்து போகல. இந்த ப்ரொட்டஸ்டர்லாம் எங்களுடைய ஐடியாலஜிக்கு, எங்களுடைய 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்துக்கு ஒத்து போகல. இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்கள கொல்லத்தானே வேணும். அவங்களாம் அப்போஸ்டட் கிடையாதா? அல்லாவுக்கு துரோகம் செய்கிறவங்க கிடையாதா? நம்ம கண்மணி நியாயத்துக்கு துரோகம் செய்கிறோம், நம்ம தீனு நம்முடைய மதத்துக்கு துரோகம் செய்கிறவங்க கிடையாதா? அப்போ அவங்கள உயிரோட வைக்கலாமா? 2 நைட்டு 20,000 பேர் காலி. ஆனால் உண்மையில் 40,000 பேரை கொண்டிருக்காங்க. காயம்பட்டு கிடக்கிறவங்க 3,30,000 பேர், அதுவும் போய் அதிகமான லட்சமா. என்ன இந்த ஐடியாலஜியை அவங்க ஏற்றுக்கல, அதான் காரணம். To all of you we say the cost of your silence was Iranian. அதான் நீங்க அமைதியா இருக்கிறதுனால அவன் ஆயிரக்கணக்கான பேரை கொன்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாப்ல. Lives. It is time to choose. Do everything to protect the people of Iran or your failed world view. இப்ப ஒன்னு ஈரான் நாட்டு மக்களை காப்பாத்து, இல்ல இந்த ஐடியாலஜியை ஏத்துக்கிறாத அப்படின்னு சொல்றாப்ல. சொல்லுங்கயா. History is watching. போச்சு, ஜோலி முடிஞ்சு. 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. மக்களை காப்பாத்து, இல்ல இந்த ஐடியாலஜி தவறு அப்படின்னு சொல்லு. எதையாவது ஒன்று செய்யு. ஏன்னு கேட்டா வருங்கால சந்ததி வரலாறு உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கு அப்படின்னு ஒரே போட்டாப்ல. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஈரான் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை கொண்டு வந்தவன் பிசாசு அப்படின்னு தெளிவா தெரியுது. அதனால அப்பாவியான ஈரானிய ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.